வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், முனைவர் திரு வைகை செல்வன் அவர்கள். வணக்கம். திரு அண்ணாமலைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் இவ்வளவு மோதல் இருவருக்கும்? இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படித்திருக்கிறார். படித்திருக்கிற படிப்புக்கு ஏற்ற நாகரிகம் அவரிடத்தில் இல்லை. படிப்படியாக அரசியல் களத்தில் வளர்ந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஒரு கிளைக்கழக செயலாளரிலிருந்து ஒருவர் தொடங்கி கட்சியினுடைய உயரிய பொறுப்பான, உச்சபட்ச பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்பு வரைக்கும் தன்னுடைய உழைப்பால் உயரத்தை எட்டியவர் எடப்பாடியார் அவர்கள். ஆக ஒரு நியமனம் பதவிகள் தான். ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவர்கள் நியமன பதவிகள் தான். அப்படிப்பட்ட ஒருவர் அரசியலில் இப்போதுதான் அண்மையில் வந்த ஒருவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி ஒருவரை விமர்சிக்க வேண்டும். தரம் தாழ்ந்த விமர்சனத்தை எப்படி சகித்து கொள்ள முடியும்? அப்படி தரம் தாழ்ந்த விமர்சனத்தை அண்ணாமலை தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரி 10 ஆண்டுகள் நான் பச்சை இங்கில கையெழுத்து போட்டிருக்கேன், எத்தனை அரசியல்வாதிகளை நான் எதிர்கொண்டிருப்பேன். தகுதியே இல்லாம பாஜக அவரை நியமிக்கல இல்லையா மாநில தலைவர்? அது வந்துங்க, ஐபிஎஸ் படித்துதான் ஒரு தகுதி என்பதல்ல அரசியல் கணத்திற்கு. ஐபிஎஸ் படித்ததை போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யூபிஎஸ்சியில் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஆனால் அரசியல் கடத்திற்கு எல்கேஜி என்கிற அளவு தான் உங்களுடைய பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. எல்லாம் பேரறிஞர் அண்ணாவிலிருந்து தொடங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிலிருந்து தொடங்கி புரட்சித் தலைவி அம்மா வரைக்கும் தரந்தாழ்ந்த விமர்சனங்களை செய்தால் எப்படி சகித்துக் கொள்வது, எப்படி ஏற்றுக்கொள்வது? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, புரட்சித் தலைவி ஜெயலலிதா மாதிரி கட்சியை வழி நடத்தல திரு எடப்பாடி பழனிசாமின்னு விமர்சிக்கிறார் திரு அண்ணாமலை. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு சுயம்பு, அதாவது பேரறிஞர் அண்ணாவால் இதயக்கனி என்று அழைக்கப்பட்டவர். மக்கள் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி இன்னொரு தலைவர் வர முடியுமா? முடியாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டவர். அவரும் திரையுலகில் உச்சபட்ச திரை நட்சத்திரமாக திகழ்ந்தவர். அவருடைய பாணி என்பது வேறு. ஆக இப்போது இவர் யார்? விவசாய குடிமகன், ஒரு சாமானியவர், ஒரு சாதாரண ஒருவர், ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒருவர் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குகிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது அதுதான் பெரிய விஷயம். ஆக இப்படி வளர்ந்திருக்கிற தலைவரை நாகரிகத்தோடு விமர்சனம் செய்யலாம். விமர்சனமே செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, விமர்சனம் செய்யுங்கள். விமர்சனம் செய்கிற போதுதான் ஒருவர் வளர்ச்சி அடைகிறார். இல்லை, திரு இபிஎஸும் திரு அண்ணாமலை குறித்த விமர்சனங்களை நாகரிகமாக வைக்கிறாரு. இல்லை, அவர் என்ன சொல்ல, உழைக்காமலே பதவிக்கு வந்துட்டாரு, அவருக்கு முதலீடு வாயும் நாக்கும் தான், தன்னை விளம்பரப்படுத்திக்கிறாரு, இதெல்லாம் இபிஎஸ் சொன்னது. திரு உதயகுமாரை இன்னும் கீழே போய் இன்னும் விமர்சிக்கிறார். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அண்ணாமலை, நாங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கோம், நாங்கள் வேணால் இலவசமாக அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னா அவர் இங்கே தரம் தாழ்ந்த விமர்சனத்திற்கான அளவுகோலை எப்படி தீர்மானிக்கிறார்? அதாவது ஒரு தலைவருடைய பேச்சு தான் அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 2ஆம் மட்ட தலைவர்கள் கடுமையாக தன்னுடைய தலைவர்களை விமர்சனம் செய்து விட்டாரே என்கிற கோபத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் தலைவருடைய கருத்துக்களை எண்ணி பார்க்க வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் மிக நாகரிகமாக சொல்கிறார். அதாவது வாயை திறந்தாலே பொய் பேசுகிறார். திடீரென்று அரசியல் கடத்தில் ஒரு உயரத்தை எட்டிவிட்டார். அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பண்பாடு இல்லை. கூட்டணியினுடைய தர்மத்தை மீறி எங்களை விமர்சிக்கிறார், கடுமையாக விமர்சிக்கிறார், அநாகரிக வார்த்தைகளால் விமர்சிக்கிறார், எங்கள் தலைவர்களை கொச்சைப்படுத்துகிறார். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்வார்? இல்லை, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமி மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம்? தன்னை தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளான ஒன்றை கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிற போது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் தலைப்புச் செய்திகளாக மாற்றுவதற்காக, ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக அதை பார்க்கலாம். இல்லை, ஒரு கட்சி மீது ஒரு கட்சி தலைவர் இன்னொரு கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை அரசியல் ரீதியான விமர்சனங்களாக புரிஞ்சுக்க முடியுது. இங்கே இபிஎஸ்ஸை டார்கெட் பண்ணி திரு அண்ணாமலை பேசுறதுக்கு என்ன ஒரு ஆளுமை சார்ந்த விமர்சனமாக இதை வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இல்லை, அதாவது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதாவது ஒரு கூட்டணி என்று வைத்து கொண்டு விட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டும் என்பதல்ல, அவர்கள் சொன்னதெல்லாம் கேட்க வேண்டும் என்பதல்ல. எங்களுடைய கொள்கை என்பது வேறு, எங்களுடைய லட்சியம் என்பது வேறு, எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் அதை நோக்கி
பயணம் மேற்கொள்கிறோம், அதற்காக உங்களுடைய கோரிக்கைகளுக்காக அல்லது உங்களுடைய கூட்டணி வைத்திருக்கிறோம் என்பதற்காக அவற்றையெல்லாம் காவு கொடுத்து விட முடியுமா? இல்லை என்ன சொன்னாங்க, சுயம்பாக இருக்கிறார். இல்லை என்ன சொன்னாங்க பாஜக தரப்புல இருந்தோ திரு அண்ணாமலை தரப்புல இருந்தோ என்ன செய்ய முடியாத நிர்பந்தத்துக்கு நீங்க ஆளானீங்க? இல்லை, அதாவது என்ன நிர்பந்தம்? கூட்டணி நாங்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தோம், அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலும் வைத்தோம். நாங்கள் எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து வைக்கிற போது அதில் உறுதிப்பாட்டோடு இருந்தார் எடப்பாடியார். அதான் என்னன்னு கேட்குறேன். அதாங்க, நீங்கள் எத்தனை சீட்டு வேணும்னு கேட்டால் கூட இல்லை, அளவுகோல் இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதில் உறுதிப்பாட்டோடு. அதுக்காக இவ்வளவு கோவப்பட்ட அண்ணாமலை இல்லை, நீங்கள் இந்த கட்சியில் எல்லாரும் நம்ம அண்ணாமலை என்பது ஒரு பெரிய பிம்பத்தை போல ஒரு மாய பிம்பத்தை தோற்றுவித்திருக்கிறார். ஆக தான் ஒரு பெரிய ஆள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடியாரெல்லாம் சாதாரண கிராமத்தில் இருந்தவர், நான் சொல்கிறத கேட்கணும் என்கிற அதிகார மமதையில் பேசிக்கொண்டிருப்பதைத்தான் சகித்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்லை, ஒரு பேரம் பேசுறது கூட்டணி கட்சிக்கு இயல்பான, பேசலாங்க, எடுத்து சொல்லலாங்க, எனக்கு இவ்வளவு வேணும்னு வலியுறுத்துறத ஒரு கட்சி செய்யாது. நீங்கள் அவர் பேசுறது கூட ஐயாங்கிறாரு, நீங்கள் கேட்டுங்க சார் உங்களை அப்படி ரொம்ப பேசுகிற அந்த பேச்சுக்களையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்கிற போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடியார் பொதுச் செயலாளரை பற்றி சொல்கிற போது ஏன் தரந்தாழ்ந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார்? ஏற்கனவே 4 சட்டமன்ற தேர்தலில் அவர் தோற்று போயிட்டார். 4 பேர் எங்கள் தயவில் தானே சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. இன்றைக்கி நாடாளுமன்ற வேட்பாளர் கடத்திலே நாங்கள் தனித்தனியாக நின்றோம். அப்போது வெற்றி வாய்ப்பு 2 பேரும் சேர்ந்து இருந்தால் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்குமே. இந்த வாக்குகளையும் கூட்டி பார்த்தால் ஆக வெற்றி கிடைத்து விடுகிறதே என்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். இல்லை, குறிப்பிட்டு திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் இவ்வளவு ஆவேசமாக தாக்கணும்னு திரு அண்ணாமலைக்கு ஏதாவது இருக்கா? அதாங்க, தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியவில்லையே. 2 பேரும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக பெற்றிருக்கலாமே. ஆக பெற்றிருந்தால் நாம் மத்திய அமைச்சராக ஆகியிருக்கலாமே. இவற்றையெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, கூட்டணி முறிந்து விட்டதே என்கிற ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக அண்ணாமலை நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறார். இல்லை, நம்புற மாதிரியா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும்னு திரு அண்ணாமலை விரும்பினாருன்றது நம்புற மாதிரியா இருக்கு. உறுதியா நின்னாரே வேண்டான்னு. நாங்கள் தான் வேண்டான்னு சொன்னோம் சார். நாங்கள் தான் கட்சியை வளர்க்கணும், ஒரு தேசிய கட்சியுடைய மாநில பிரிவை இங்கே தன்னிச்சையாக வளர்க்கணும். எவ்வளவு நாள் மாநில கட்சிகள் மேலேயே சவாரி செய்கிறது? ஒரு கட்சி தனித்து நிற்கிறதுக்கு கூட்டணி போகாமல் இருக்கிறது தான் சரியானதாக இருக்குங்கிற நிலைப்பாடு அவர் சொல்லவே இல்லையா? சொன்னார். அதிமுக கூட்டணி வேண்டும்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அதாவது ஒரு தேசிய கட்சியில் முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? தேசிய தலைவர்களுக்கு தான் இருக்கு, மாநில நியமன தலைவர்களுக்கு அல்ல. அவர் இன்று இருப்பார், நாளை இருக்க மாட்டார், வேறொரு தலைவர் விடுவார். அப்படிப்பட்ட ஒருவர், அதிகாரமற்று இருக்கிற ஒருவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பலமுருந்திய இயக்கத்தை உரசி பார்க்க நினைத்தால் இது தவறல்லவா? அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். ரெண்டு கட்சி அதிமுகவையும் திமுகவையும் ஒரே தூரத்துல தான் திரு அண்ணாமலை இவ்வளவு நாள் வச்சு விமர்சனம் பண்ண. டிஎம்கே ஃபைல்ஸ் வரும்னா எப்ப ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வரும்னா விரைவில் வரும்னு சொல்றாரு. ரெண்டுமே ஊழல் கட்சின்னு தான் சொல்றாரு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்த விமர்சனங்களை வைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கடந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு திரு அண்ணாமலை விரும்பினார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுக்காம போன கோபத்தில் இப்போ பேசுகிறாருன்றது எப்படி இது? நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணும். கூட்டணியில் இருக்கிற போதே இப்படி விமர்சித்தவர் தான். அதான் விரும்பலை அவர். நாங்களும் விரும்பலையே. நாங்கள் இப்படிப்பட்ட ஒருவர் எங்களுக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட கூட்டணி எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் இப்படிப்பட்ட கூட்டணியிலே தன்மானத்தை இழந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை. எங்களுக்கு பதவி என்பது பெரிதல்ல, தன்மானம்தான் பெரிது என்பதை பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உரிய முறையில் எடுத்து வைத்தார். அதிமுகவுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் முரண்பாடு திரு அண்ணாமலைங்கிற அந்த கேரக்டர் சம்பந்தமானதான். பாஜக மீதான கோபம்லாம் பாஜகவின் மீதும் கோபம் இருக்கிறது. எங்களுடைய சிறுபான்மை வாக்குகளை பெற இயலவில்லை. மேலும் தொடர்ந்து அவர்களோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலிலும் போதிய வெற்றி வாய்ப்பு பெறவில்லை. ஆகவே எங்களுக்கு தேவையில்லை என்கிற முடிவு எடுக்கிற நிலையில் அண்ணாமலை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்கள் உயிருக்கு நிகரான தலைவரை பற்றி மாறாக பேசுகிறார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு அரசியல் உலகிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்து வந்த மாபெரும் மக்கள் சக்தி படைத்த தலைவரை
தரம் தாழ்ந்த விமர்சனம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் இப்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை பேசிக் கொண்டிருக்கிற அண்ணாமலையோடு நாங்கள் எப்படி உடன்பாடு பட முடியும்? முரண்பாடுங்கிறது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? முரண்பாடுங்கிறது திரு அண்ணாமலை சார்ந்ததா இருக்கா அதிமுகவுக்கு, இல்ல பாஜக சார்ந்ததா இருக்கா? ரெண்டும் சார்ந்தது தாங்க, ரெண்டும் சார்ந்தது தான். பாஜகவோடு நாங்கள் கருத்து வேறுபாடு அடைந்து கொண்டிருக்கிறோம். அதை இன்னும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி பெரிதாக்கி விட்டார் அண்ணாமலை. அண்ணாமலை இல்லைன்னா பாஜகவுடனான உறவு குறித்து மீண்டும் யோசிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, தெளிவாக சொல்லிவிட்டார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழகத்தினுடைய செயலாளர்களுடைய கூட்டத்திலே தெளிவுபடுத்தி விட்டார். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை, பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாட்டோடு நாம் பயணிப்போம். நீங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்மோடு யாரெல்லாம் கூட்டணி வருகிறார்களோ அவர்களை இணைந்து கொண்டு மக்கள் கிடத்தில் ஏணியாக தோணியாக நின்று பணியாற்றுவோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை, ஒரு நிலையான உறுதியை எடுத்து வைத்திருக்கிறார். 10 ஆண்டுகளில் பாஜக தமிழ்நாட்டுக்குன்னு என்ன திட்டத்தை கொண்டு வந்துச்சு, அண்ணாமலை என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா, 10 ஆண்டுகளாக முதல்வராக இருந்தது அண்ணாமலையா திரு இபிஎஸ்ஸா? அவர்கிட்ட எப்படி இந்த பொறுப்பை நீங்கள் ஒப்படைப்பீங்க? இல்லைங்க, 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு முன்பாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். 10 ஆண்டு காலம் செய்ய வேண்டிய அரும் பணிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றியிருக்கிறது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார்? தேர்தல் நேரத்தில் கோயம்புத்தூரை நவீனப்படுத்துவேன் என்கிற பல்வேறு வாக்குறுதிகளை சொல்லி கொண்டிருக்கிறார். தேசிய கட்சி தானே, உங்கள் கட்சி தானே தேசியம் முழுவதும் ஆளுகிறது, மத்தியில் இருந்து நிதியை கொண்டு வரலாமே என்கிற கேள்வியை முன்வைக்க. இல்லை, நீங்கள் தானே கூட்டணியில் இருந்தீங்க அந்த 10 ஆண்டு காலமும் அப்படிங்கிற கேள்வி உங்களை நோக்கி வராதா? இல்லைங்க, எங்களை நோக்கி 10 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இல்லை, அண்ணன் எடப்பாடியார் இருந்த காலகட்டத்தில் 4 வருட காலம் நாங்கள் கூட்டணியோடு பயணித்தோம். 4 வருட காலமும் மத்திய அரசு போதிய நிதிகளை வழங்கவில்லை, தேவையான நிதி ஆதாரங்களை கிடைக்கவில்லை. கிடைத்தவற்றை வைத்து போராடி பெற்றோம். ஏன் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியிலே அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதற்காக தர வேண்டும் என்பத அடிப்படையில் இப்போ மேதக ஆளுநருக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்தார். நாங்கள் கூட்டணியில் தானே இருந்தோம், அவர்களோடு தானே பயணித்தோம். கூட்டணியிலே தானே வெளியிட்டார், அண்ணன் எடப்பாடியார் தானே வெளியிட்டாரு. கூட்டணியில இருந்த போது பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு நீங்க எப்ப சொல்றீங்க? கூட்டணியிலிருந்து விலகி 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க தொடர்ந்து நாங்கள் பிரதமரை சந்திக்கிற போது அல்லது கட்சி தலைவர்களை பற்றி சந்திக்கிற போதெல்லாம் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை, எங்களுடைய கோரிக்கையை வைத்து கொண்டு தான் இருந்தோம். கூட்டணி பிரிந்த பிறகு எங்களுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்தோம். கூட்டணி என்பதற்காக அல்ல, போதிய நிதிகளை எங்களுக்கு தரவில்லை, இன்னும் தேவையானவற்றை அவர்கள் தந்திருந்தால் தமிழ்நாட்டிலே பல்வேறு விதமான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்றிருக்கும் என்கிற அடிப்படையில் நாங்கள் சொன்னோம். அப்போ 10 ஆண்டு காலம் நீங்கள் பாஜகட்டேருந்து எதுவுமே பெற முடியல அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கொள்வது மாதிரி தானே இருக்குது உங்களுடைய? 4 வருட காலம் பெற முடியவில்லை, நிச்சயமாக இல்லையே. ஆக இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் அதை தான் நான் ஒரு குறிப்பிட்டு சொன்னேன். 7.5% இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கு ஒப்புதலை கூட மேதக ஆளுநர் வழங்கவில்லை. நாங்கள் கூட்டணியோடு தான் இருந்தோம். மேதக ஆளுநருடைய ஒப்புதலை இல்லாமலேயே முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் துணிச்சலாக அரசாணையாக வெளியிட்டார். இன்றும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறத புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சதை எதுவுக்குமே இதுவரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லவே இல்லை. சிலுவம்பாளையம் கொலை வழக்கில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறார். ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகாரில் சுரங்கங்களில் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். கூவத்தூரில் ஒப்பந்த அடிப்படையில் எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி அவர் முதல்வர் பதவிக்கு வந்தாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எந்த விதமான கருத்தையும் திரு இபிஎஸ்ஓ அதிமுக தலைவர்களோ சொல்லவே இல்லை. அதாவது 3 குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த கொலை வழக்கு இன்னும் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அந்த வழக்கு வழக்கு மன்றத்தில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். அதற்கு பிறகு கூவத்தூரிலே சட்டமன்ற உறுப்பினர்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
ஒரு தலைவராகத்தான் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ கூவத்தூரில் போய் அடைச்சி வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் ஏலம் எடுத்து இவர் முதலமைச்சர் ஆகிட்டார்னு சொல்லணும். அப்படிப்பட்ட தலைவர் 4 வருட காலம் 3 மாதமும் நல்லாட்சியை தர முடியுமா? ஏற்றுக்கொள்வார்களா? இன்றைக்கி எதிர்க்கட்சிங்க, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய 60-67 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அவர் பக்கம் நிலையாக நிற்கிறார். அதுக்கு காரணமே நாங்க தான் திரு அண்ணா. அதற்கு அது எப்படி காரணம்? 66 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக வாங்கினதுக்கு காரணமே பாஜகவுடனான கூட்டணின்னு அவர். சரி, அப்போ அப்படின்னா நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கலாம்ல. 18% வாங்கிட்டாங்கல்ல. அது வெற்றி பெற முடியவில்லையே, வெற்றி பெற முடியலையே. அதானே நீங்கள் ரிசல்ட், நெட் ரிசல்ட் என்ன சார்? நீங்கள் வெற்றியா தோல்வியா? தோல்வி, அவ்வளோதானே. தோல்விக்கு பிறகு நீங்கள் என்ன 1000 பதில் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்லவா? அது மாதிரி நீங்கள் எவ்வளோ உயரத்தில் வந்து நீங்கள் உச்சாணி கொம்பில் இந்தியா முழுவதும் இருந்தால் கூட தமிழ்நாட்டிலே உங்களுடைய பருப்பு வேகலை. இபிஎஸும் தொடர் தோல்வியை கொடுக்குறாருன்னு சார் குற்றச்சாட்டு. சார், நாங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2 முறை ஆளுங்கட்சியாக இருந்தது. தொடர்ந்து ஆண்ட கட்சியை மீண்டும் ஆளுகிற கட்சியாக மாற்றிய வலிமை பெற்றிருக்கிற கட்சி 3வது முறையாக தேர்தல் களத்தில் சந்திக்கிற போது எதிர்க்கட்சி என்கிற அடையாளத்தை பெற்றதே மிகப்பெரிய வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்டிருக்கிற இயக்கம் எதிர்க்கட்சி என்கிற அடையாளத்தை பலமுறை இழந்திருக்கிறது அல்லவா? அப்படி ஒரு அடையாளத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அல்லவா? இன்னையும் எதிர்த்து போரிடுகிறோம் அல்லவா? இன்றைக்கும் 67 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடியார் அவர்கள் ஒரு துணிச்சலோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இதுதான் வெற்றி. இந்த வெற்றியை பார்க்கணும். அதாவது வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுவர்களை அல்ல, தோல்வி அடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள். 50 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமாக நீங்க பேசுறது எப்படி இருக்கு? தேர்தல் களத்தில் வெற்றி தானே ரொம்ப முக்கியம். அதாவது வந்து வெற்றி முக்கியம். நீங்க வந்து உங்க அடையாளத்தை இழந்துடக்கூடாது இல்லையா? உங்கள் முகத்தை இழந்துடக்கூடாது இல்லையா? உங்கள் முகவரியை தொலைச்சிடக்கூடாது இல்லையா? ஆக முகத்தையும் முகவரியும் அடையாளத்தை இழக்காத கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொடர்ந்து ஆற்றுகிறார்கள். விவாதங்களில் சட்டமன்ற பேரவையில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பார்க்கணும் நீங்கள். அதுதான் ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சி. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல 3வது இடத்திற்கு போகும் அதிமுக அப்படின்னு விமர்சிச்ச திரு அண்ணாமலை 2026ல் 4ஆம் இடத்திற்கு போகும் அதிமுக. அவர் எது வேணாலும் சொல்லட்டும், சொன்னதான் நடந்திருக்கு. அது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சொன்னதானே நடந்திருக்கு சார். நீங்க 1-2 இடத்துல 3வது இடத்துக்கு போயிருக்கோம். 1-2 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கலாம். சரி, இது மொத்தமாக வந்து நீங்கள் 40 இடம் தான். அதாங்க 40 இடம் தான். 39 அதில் ஒரு சில இடங்களில் டெபாசிட் போச்சு, ஒரு சில இடங்களில் நீங்கள் 4வது இடம், ஒரு சில இடங்களில் 3வது இடம், ஒரு சில இடங்களில் 2வது இடம்னா அப்புறம் மொத்தம் 40 தானே. நீங்கள் வந்து அது இந்தியாவுக்கான தேர்தல், பாரத பிரதமருக்கான தேர்தல். யார் பிரதமர்? ஒரு பக்கம் பிரதமர் மோடியா, இன்னொரு பக்கம் ராகுலா என்கிற கேள்வி. நாங்கள் பிரதமர் மோடி பக்கம் நிற்கவில்லை, ராகுலின் பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது. அப்படியானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் பக்கம் நிற்கும்? ஒருவேளை இவர்களுக்கு வாக்களித்து விட்டால் மோடியின் பக்கம் போய் விடுவார்களோ என்கிற சின்ன சந்தேகம் எழுந்தது. இன்னொரு பக்கம் இவர் ராகுலின் பக்கம் போக முடியாது. 3வது அணி அமைத்தால் 3வது அணிக்கு யார் பிரதமர் என்கிற கேள்வி எழுந்தது. ஆகவே வாக்குகள் மாறி போயிருக்கு. இதை வைத்து நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற இதைத்தானே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எல்லாரும் சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி? ஏன் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்து தான் எலெக்ஷனை சந்திக்கணுமா? நவீன் பட்நாயக் சந்திக்கலையா? சந்திரசேகர் ராவ் சந்திக்கலையா? அது மாதிரி நாங்களும் சந்திக்கிறோம்னு சொன்னார். சார், நாங்கள் அத்தகைய நம்பிக்கையோடு பயணித்தோம். ஆனால் இந்த தேர்தல் கடத்தில் இப்படி ஒரு வாக்கு விழுந்திருக்கிறது. சரி, அதற்காக நீங்கள் வந்து தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு கொண்டு தானே இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற. பெர்செப்ஷன் தானே சார். ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு பெர்செப்ஷன் தானே. பாருங்க, டெபாசிட் போயிடுச்சு, சில இடங்களில் 4வது இடம், சில இடங்களில் 3வது இடம். அப்படிங்கும்போது ஒரு கட்சியின் தொண்டர்கள் உற்சாகம் இழந்துட மாட்டாங்களா? இப்போ 18% வாங்கின ஒரு கூட்டணியின் மாநில தலைவர் வந்து நாங்கள் 4வது இடத்துக்கு போவோம் அதிமுக அப்படின்னா. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தேர்தல்களில் வந்து தோற்று போயிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது.
37 இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி சரித்திரத்தை படைத்த போது நாடாளுமன்ற தேர்தல் கடத்தில் இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்ன? இல்ல உங்க இல்ல, வீட்ல இல்ல, பிரச்சனை சொல்றேன். இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல உங்க சார். வீட்ல பிரச்சனை நீங்க எதிராக இருக்கு, இருக்கக்கூடிய நிலையை இதை தான் எப்படி பார்க்கணும். சமாளிக்க போறீங்கன்னு கேட்டா பாருங்க, எதிர்த்த வீட்ல பிரச்சனை இல்லையா, சார், எங்க பக்கத்து வீட்ல பிரச்சனை பிரச்சனை எங்களுக்கு இல்லையா, தெரியும் எந்த சார். வீட்ல தான் பிரச்சனை எங்களுக்கு இல்லைன்னு சொல்றது எங்க எப்படி சரியா பிரச்சனை இருக்கும்? எங்களுக்கு தெரியும். எங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு, எங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை எட்டி பிடிப்பதற்கு சார், நாங்கள் ரிசர்வ் தொடர்ந்து பண்ணி வச்சுக்கங்க, நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. 4வது இடத்துக்கு அதிமுக போறது உறுதி அப்படின்னு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் உத்தரவாதப்படுத்துறாருன்னா அது சீரியஸான இஷ்யூவா அதிமுக நான் பார்க்கல. என்ன சொல்றேன், அண்ணாமலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது? சொன்னது நடந்திருக்கு. சார், அது நாடாளுமன்ற வேற விஷயம் சார். தேர்தல்ல நாங்க சொன்னது சொன்னோம், நீங்க நடந்திருக்கு. தோத்து போயிருவீங்க மொத்த பேருன்னு. கட்சியினுடைய தலைவராக இருக்கிற நீங்களே அரவாக்குறிச்சியிலும் கோயம்புத்தூரும் தோற்று போய்விட்டீர்களே. இல்ல, அவங்க அப்படி சொல்லல. அவங்க இந்த தேர்தலை எப்படி அணுகுனாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது மட்டும்தான் எங்களுடைய இலக்கு, வெற்றி பெறுவது எங்களுடைய அடுத்த இலக்கு தான், வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே பாஜக தனித்த கட்சியாக சார், அவர் 11 மாற்றி சதவீதமும், பேசிக் கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியாக நீங்க 18 நீங்க வந்து சதவீதமும் வாங்கிட்டாங்க. முதல்ல வந்து நாங்க தான் எதிர்க்கட்சி பாஜக, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி பாஜக தான், அதிமுக இல்லைன்னு சொன்னார். எங்கள் கூட்டணியில் இருக்கும்போதே சொன்னார். எதிர்க்கட்சி என்கிற அடையாளத்தை மக்கள் யாருக்கு தந்திருக்கிறார்கள்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தானே தந்திருக்காங்க. அப்போ தவறாக சொல்லலாமா? ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு தவறல்லவா என்பதை அப்போதே கண்டித்தோம். சரி, எவ்வளவு இது மட்டும் இடைவெளி, இல்ல. எவ்வளவு இடைவெளி சார், உங்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் அடிப்படையில் எவ்வளவு இடைவெளி, எத்தனை சதவீதம் இடைவெளி? நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் 2% இடைவெளி சார், 2% ஆகட்டும் 3% ஆகட்டும், நீங்கள் வந்து அவங்க பெரிய கூட்டணி வச்சு ஃபார்ம் பண்ணாங்க சார் என்டிஏ. உங்களை யாரும் வேணாம்னா சார், நாங்கள் உங்களோட யாரும் வரல சார், எங்களோட அவங்களோட போனாங்க சார், எங்களோட வந்தவங்களை வச்சு தான் நாங்கள் போக முடியும். அதுதான் சார், எங்களோட நீங்க வந்தவங்களை பலமா வச்சு தான் இருந்தா நாங்க வந்திருப்பாங்க. பயணம் மேற்கொள்ள முடியும். நீங்க பலமா இருந்திருந்தா உங்களை தேடி வந்திருப்பாங்க, வரல. நீங்க பலவீனமாக இருப்பதாக பாக்குறாங்க. பலமா இருக்கிற தேசிய ஜனநாயக நாங்கள் கூட்டணி நோக்கி பலமாகத்தான் போறாங்க. இருந்தோம், பலமாகத்தான் இப்போதும் இருக்கிறோம். பலவீனப்படுத்துகிற முயற்சியை செய்தது யாரு? அதுதான் அண்ணாமலை போன்றவர்கள் தான், பாஜக போன்றவர் தான். அவர்கள்லாம் கூட்டணியை வெளியாக பெரிய ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி என்று அமைத்து பார்த்தார்கள். நடந்தது என்ன? உழைக்காமலேயே பதவிக்கு வந்தவர், அவருக்கு வாயும் நாக்கும் தான் முதலீடு, அவரையே அவர் விளம்பரப்படுத்திக்கிறாரு, அரசியல்ல அவர் கத்துக்குட்டி. இப்படியும் அண்ணாமலையை பேசுவீங்க. எங்களுடைய கூட்டணி பலமாகாம அண்ணாமலை பார்த்துக்கிட்டாருன்னு பேசுவீங்கன்னா அப்ப இங்க பலமா இருக்கிறது அண்ணாமலை தானே? இல்லைங்க, ஒத்துக்கிறீங்க தானே நீங்க? நாங்கள் எதுக்கு ஒத்துக்கிறோம்? அவர் பலவீனமான தலைவர், அதுல எந்த மாற்று கருத்து? அவர் தான் உங்க கூட்டணியை பலமாகாம பார்த்துக்கிட்டாரு. நான் என்ன அவர் கூட்டணியை சரிங்க, பலப்படுத்திட்டாரு. அதற்கு பின்னால் யார் இருக்கிறது? அவர் மட்டுமா பாஜக? பாஜகவுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய சக்திகள் இருக்கிறது, எவ்வளோ பெரிய பணபலம் இருக்கிறது, எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கிறது, எவ்வளோ பெரிய ஆணை சேனை ஆளம்பு கோட்டை கொத்தளம் இருக்கிறது. நாங்கள் யார்? எளிய பிள்ளைகள். சாதாரணமாக கட்டியமைக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு எளிய தலைவராக உருவாகி இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் எவரோ போராடி பார்த்தார். நாங்கள் போய் ஒவ்வொரு வீட்டு வாசல் முற்றத்திலும், ஒவ்வொரு கட்சியினுடைய முற்றத்திலுமா நிற்க முடியும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர்கள் எத்தனையோ இயக்கத்தின் தோழர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். இல்ல, இப்ப மோடியின் செல்வாக்கு வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல கை கொடுக்குது, அமித்ஷா செல்வாக்கு கை கொடுக்கல. அவர்கள் பலமான கூட்டணி எப்படி அமைச்சாங்கன்னு கேட்டா அந்த கட்சியுடைய தேசிய தலைவர்கள்ன்றீங்க. ஆமா, நீங்க கை காட்டுறது மோடி அமித்ஷான்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, அப்ப அவங்க நினைச்சா தமிழ்நாட்டுல ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க முடியும். ஒரு தன்னுடைய கட்சிக்கு 11% வாக்கு வங்கி வாங்கிட முடியும், கூட்டணியா 18% வாங்கிட முடியும்னா அடுத்த தேர்தலை அவங்க எவ்வளவு பலத்தோட எதிர்கொள்வார்கள்னு ஒரு சந்தேகம் வருது. தமிழ்நாட்டில் மட்டுமா இதை செஞ்சாங்க? எல்லா மாநிலத்தில் தான் சார் செஞ்சாங்க. ஆந்திராவில் அதான் செஞ்சாங்க. மற்ற அண்டை மாநிலங்கள், எல்லா மாநிலங்களையும் தான் இதுவரை மெகா கூட்டணி அமைத்து பார்த்தார்கள். சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடத்துல தோல்வியை சந்தித்தார்கள். தமிழ்நாட்டில் அவங்களுக்கான இங்கே வேலை நடக்கலை. ஆக வேலை நடக்கணும், திராவிட கட்சிகளுக்குத்தான் வாய்ப்பை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் அடுத்த வாய்ப்பு என்று எப்போதுமே அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறவர்கள் தமிழக மக்கள். அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வேண்டாம், இங்கே நாம் ஒரு தனித்த கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்ற நம்பிக்கையை தேசிய தலைமைக்கு கொடுத்து அந்த அடிப்படையில் தன் கட்சியுடைய வாக்கு சதவீதத்தையும் உயர்த்தி, தன்னோட கூட்டணியுடைய வாக்கு சதவீதத்தையும் உயர்த்தி அண்ணாமலைக்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்க மாட்டீங்க.
அதை வந்து மோடி அமித்ஷாவுக்கு தான் கிரெடிட்டாக கொடுப்பீங்க. சார், அண்ணாமலையினுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட் என்னாச்சு? அதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. கேரட் வந்து பூமிக்கு அடியில் விளையுது, முட்டைக்கோஸ் வந்து பூமிக்கு மேலே விளையுது. இது 2 விதையும் ஒன்றாக்கி முட்டைக்கோஸும் ஒரே விதையில் வரணும், கேரட்டும் ஒரே விதையில் வரணும்னு ஒரு விவசாயி கண்டுபிடிச்சி போட்டாங்க. மேலே கேரட் வந்தது, கீழே முட்டைக்கோஸ் வந்தது, =0. இதுதான் அண்ணாமலை. ஆமாம் சார், மேலே வர வேண்டிய முட்டைக்கோஸ் கீழேயும், கீழே வர வேண்டிய கேரட்டு மேலேயும் விளைஞ்சா என்ன ஆகும்? அந்த விதை வந்து இடமாறு தோற்ற பிள்ளைன்னு அறிவியலில் சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட நிலை தானே. எப்படினாலும் வரலையே, மேலேயும் வரல கீழேயும் வரல, நெட் = ரிசல்ட். ஆக இதுதான் வந்து நீங்கள் வந்து அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் ஏன் குறைஞ்சதுன்னு கேட்டால், நாங்கள் கடந்த தேர்தல்கள் எல்லாம் குறையலையா அப்புறம் மீண்டும் வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. திமுக கடந்த தேர்தல்கள் எல்லாம் குறையலையா அப்புறம் மீண்டும் வரலையா? அதுதானே சார் எடுத்து காட்டணும். அது பாஜகவுக்கு பொருந்தாதா? ஒரு தேர்தலில் அவங்க பின்னடைவை சந்தித்தார்கள்னா அடுத்த தேர்தலில் அவங்க வாங்க மாட்டாங்களா? இதுவரைக்கும் ஜனசங்கம் தொடங்கிய காலகட்டத்திலேருந்து பழைய தலைவர்கள், லட்சுமணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், கன்னியாகுமரியில் ஒருத்தர் பத்மநாபன் வெற்றி பெற்றார். இது போன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே பெருத்த வாய்ப்புகளை அவர்கள் பெற்றார்களா? 4 சட்டமன்ற உறுப்பினர்களை இதுவரை பாஜகவினுடைய நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தானே. இதை மறுக்க முடியுமா? ஏன் இப்போது நீங்கள் மெகா கூட்டணி அமைத்தீர்களே, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறீர்களா? தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் கடுமையான போட்டி இருந்தது, வெற்றி வாய்ப்பை பெறலாம், ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அதை வெற்றி பெற்று விடுவார்கள் என்று எண்ணி பார்த்தார்கள். என்ன ஆனது? இருக்கிற இதுவும் இழந்துட்டு போயிடுச்சு அந்த கட்சி. இல்லை, கடைசி வரைக்கும் பாமக உங்கள் கூட தான் இருக்கும்னு நம்பப்பட்டது. கடைசி நேரத்தில் அவங்க பக்கம் பாமக போகிறாங்கன்னா உங்களை பலவீனமாக பாமக உணருது அப்படின்னு தானே இதுலேருந்து வெளிப்படுது. இல்லை, பலவீனமாக உணரவில்லை. பலமானதாக ஒரு கூட்டணியிலே போனால் மத்தியிலே நாம் அமைச்சராகி விடலாம், அந்த அதிகாரத்தை தொட்டு விடலாம். அதிகாரத்தை தொட்டு பிடிப்பதற்கான முயற்சிக்காக அவர்கள் முயற்சித்திருக்கலாம் அல்லவா? அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், எந்த ஒரு கட்சியும் எந்த இயக்கமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலவீனமான இயக்கம் என்று ஒருபோதும் நம்பாது. பட்ஜெட்டை கூட பாராட்டிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். அண்மையில் மத்திய அரசு போட்ட பட்ஜெட்டை நல்ல பட்ஜெட்டுன்னு பாராட்டுறாங்க பிரேமலதா. அதே சமயம் எத்தனை முறை எதிர்த்திருக்காங்க அதை சொல்லுங்கள். பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க கேப்டனுக்கு. இது இப்போ கொடுத்து என்ன பயன்? அவர் வாழுகிற போதே கொடுத்துருக்கலாம் அல்லவா என்கிற ஒரு கருத்தையும் வைத்தார்கள்ல. விமர்சனமும் பாராட்டு ஒன்று ரெண்டும் சொல்லத்தான் செய்வாங்க. ஆக அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் உறுதியோடு நிற்கிறார்கள். அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் பயணிக்கிறோம். நடிகர் விஜய்யுடைய அரசியல் வருகை குறித்து அதிமுக என்ன நினைக்கிது? அவர் அடுத்த மக்கள் நீதி மையம், அவ்வளோதானா? அவ்வளோதான், வரட்டும் பார்க்கலாம். இப்போதான் வந்து அவர் கட்சி வந்து அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல, வரட்டும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, மக்கள் நீதி மையம்னு முடிவுரை எழுதிட்டீங்களே. அதாவது மக்கள் நீதி மையம் பாதி மையம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். கமலஹாசன் ஒரு திரையுலகினுடைய ஒரு ஜாம்பவான். அரசியல் கடத்தில் அவருடைய முயற்சி ஈடுபடவில்லை. அதே போல தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், அதே போல தான் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள், இன்னும் பல்வேறு நடிகர் ராஜேந்தர் அவர்கள், இன்னும் பல்வேறு நடிகர்கள் கட்சி தொடங்கி பார்த்தார்கள், முடியவில்லை. இப்போது நீங்கள் திரைத்துறையிலிருந்து வந்து அரசியல் துறையில் காலடி வச்சு பின்னடைவை சந்தித்த நடிகர்கள் குறித்து சொல்கிறீங்க. ஆனால் திரு விஜய் வந்து 3 எழுத்து மந்திரமான திரு எம்ஜிஆரோடு தன்னை ஒப்புவித்து வெற்றியடைய முடியும் நம்புகிறாரே. வரட்டும், அவருடைய நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை, களம் அப்படி இல்லை, தளம் அப்படி இல்லை. நீங்கள் வந்து 10 தையல் மிஷின் வாங்கி கொடுத்துட்டு தலைவராக முடியாது. 10 பேருக்கு ஸ்காலர்ஷிப் பணம் கட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு பணம் கொடுத்துட்டு நீங்கள் தலைவராக முடியாது. ஒரு தலைவர் என்பவர் கண்ணீரிலும் துயரத்திலும் பங்கேற்க வேண்டும். மக்களுடைய கண்ணீர் வடியாமல் காப்பாற்ற வேண்டும், இல்லது துடைக்கின்ற விரலாக இருக்க வேண்டும். அவருடைய துயரத்திலே நீங்களும் ஒருவராக பங்காற்ற வேண்டும். இல்லை, இளைஞர்கள் வாக்கு இருக்குது, 10லேருந்து 12% வாக்கு சதவீதம் வாங்குறதுக்கு விஜய்க்கு சக்தி இருக்குன்னு தொடர்ந்து அவர்கள் நீடிக்க முடியுமா? அதாவது வந்துங்க தொடர்ந்து இயங்கணும். அரசியல் களம் என்பது எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது இந்த நம்பிக்கையோட தான் நான் தொடங்கி இருப்பேன். அப்போது இருந்த தளம், அப்போது இருந்த களம் என்பது என்ன மாறிடுச்சு? இப்போ நிறைய மாறிடுச்சு.
திமுகவும் ஒரே வேண்டாம், நாளில் வளர்வதல்ல. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாங்கிறவங்களுக்கு விஜய் ஒரு ஸ்பேஸா இல்லை, அப்படி ஒரு நிலையை மக்கள் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலையை எடுக்க மாட்டாங்க. படிப்படியாக வளர்வது வளர்ச்சி சார், திடீர்னு வளர்வது வீக்கம். அப்படி ஒரு நிலை தான் இன்றைக்கி மக்கள் நீதி மையத்துக்கு நிகழ்ந்தது. மிகப்பெரிய ஒரு 10% 20% பெற்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். ஆங்காங்கே 8, 10, 12 அப்படி பெற்றார்கள். இன்னைக்கு இருக்கிற நிலையே இல்லை. இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக கட்சியே காணாமல் போயிடுச்சு. 2026 தேர்தல் களம், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சீமான், தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜய்னு 5 முனை போட்டியாக மாறப்போகுது. அது திமுகவுக்கு தான் சாதகம்னு தொடர்ந்து பேசுகிறாங்களே, அப்படி பார்க்கலாம். அது அப்போ இந்த கூட்டணியெல்லாம் இனி எந்தெந்த கட்சியோடு இருக்கணும்னு பார்க்கணும். யாரெல்லாம் விலகி வர்றாங்க, இல்லை யாரெல்லாம் புதுசாக சேர்றாங்கன்னு பார்க்கணும். விஜய்க்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஏன்னா திமுக யோசிக்க தொடங்கிடுச்சு, இளைஞர்களுக்கு பொறுப்புகள் வழங்கணும் அப்படின்னு திரு உதயநிதி பேச தொடங்கிட்டாரு. அதிமுகவில் இளைஞர்களை ஈர்ப்பதற்குன்னு அங்கே யார் இருக்கா? திரு எடப்பாடியை கடந்து வேற யார் இருக்கா ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஆளுமையாக? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாசறை என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை என்கிற ஒரு அமைப்பு. அதில் கூட நான் அமைச்சராக இருக்கிற போது செயலாளராக இருந்தேன், மாநில செயலாளராக. இளைஞராக இருக்கிற போது வந்திருப்பீங்க. ஆமாம். அப்போது மிகப்பெரிய ஒரு ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இன்னும் அது அப்படியே இல்லை. இப்போ அண்ணாமலை வந்தாச்சு, விஜய் வந்தாச்சு, ஏற்கனவே சீமான் களத்தில் இருக்கிறாரு, திரு அன்புமணி களத்தில் இருக்கிறாருங்கிற போது இளைஞர்கள் அப்படி பிரிஞ்சிட மாட்டாங்களா? உங்கள் கட்சியிலே இருப்பாங்களா இன்னும்? இல்லை, நிச்சயமாக. அப்படி இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கும் இந்த கட்சிக்கு 1 கோடி வாக்குகள் விழுந்திருக்கு. இல்லை, 50%க்கு 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமாக அதிமுகவில் இருக்கிறாங்க, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். எங்களுடைய பொதுக்கூட்டங்களில் பாருங்கள், ஆர்ப்பாட்டங்களில் பாருங்கள், போராட்டங்களில் பாருங்கள், உண்ணாவிரதத்தில் பாருங்கள், இளைஞர்களுடைய பட்டாளம் இருக்கிறது. இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஆதரவு அலை இருக்கிறது. எந்த இடத்தில் போனாலும் அவர்கள் ஒரு வலிமைமிக்க ஒரு இளைஞர் பட்டாரமாக, ஒரு பாசறை, ஒரு படை தலைவர்களாக, ஒரு அஞ்சாத வீரர்களாக எங்கள் பக்கம் நிற்கிறார்கள். விஜயோட வரவு யாருடைய வாக்கு வங்கிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? இல்லை, இளைஞர்களுடைய வாக்கு அவருக்கு கிடைக்கும், ரசிகர்களுடைய வாக்கு. சரி, அவரை சினிமா பார்க்குறவங்க தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சினிமாவில் அவர் கதாநாயகனாக பார்த்தவர்கள் கூட அவருக்கு வாக்களிப்பார்களா என்று உத்தரவாதம் ஒருபோதும் தர முடியாது. இல்லை, நீங்களும் திமுகவும் பேசுகிற மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம், இதையும் திரு விஜய் பேசுகிறாரு. அப்போ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள்ங்கிறது கொஞ்சம் போகாது அந்த பக்கம்? இல்லை, அதாவது நீங்கள் மதச்சார்பின்மை இவையெல்லாம் அவர் பேசினாலும் கூட இன்னும் அவர் எப்படி இயங்க போகிறார்? இப்போ மாநாடு நடத்த போகிறாரு. மாநாடு நடத்துறதுக்கு பிறகு இன்னி அவருடைய அஜெண்டா என்ன? அவருடைய எந்த கொள்கைக்கு அவர் பற்றி பேசியிருக்கிறார்? மத்திய அரசனுடைய கொள்கை பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. வக்ஃப் வாரிய போர்டுகள் ஒரு புதிய ஒரு அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது, கருத்து சொல்லியிருக்கிறாரா? இந்த அரசு, தமிழக அரசாங்கத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கிறத, இவைகளெல்லாம் பற்றி எங்கேயாவது கேள்வி எழுப்பியிருக்கு? சரி, இப்படி பாஜக கேள்வி எழுப்புகிற போதுதான், இப்படி பாஜக எதிர்ப்பையும் திமுக எதிர்ப்பையும் திரு விஜய் தீவிரப்படுத்திட்டார்னா அது உங்களுக்கு பாதிப்பா இருக்காதா? தீவிரப்படுத்தட்டும். திமுக எதிர்ப்பு வாக்குகளும் பிரியும், பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் பிரியும், ரெண்டும் அவருக்கும் லாபமா தான் இருக்கும். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. யார் தகுதி இருக்காங்களோ அவங்க வெற்றி பெற போகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் தகுதியானவரா என்பதை அவர் அடையாளப்படுத்தணும், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். அரசியல் களத்தை தாக்குதலையும் தழுவுதலையும் ஒன்றாக கருத வேண்டும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பாரா? சிரஞ்சீவியினுடைய நிலைமை என்ன ஆனது? பவன் கல்யாண் நிலைமை வேறு. அவர் சந்திரபாபு நாயுடைய கூட்டணி வைத்த காரணத்தினாலும் அவங்க ஜெகன்மோகனுடைய அராஜகத்தின் காரணமாகவும் அவங்க ஒரு வெற்றி கிடைத்தது. ஆக இங்கு அப்படி ஒரு களம் இல்லை. அப்படி ஒரு களத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் தொடர் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை அவர் பலமான கூட்டணியை கட்டமைக்க முடிஞ்சதுன்னா திரு விஜய் அப்போ பார்க்கலாம். 30 நாளில் ஆங்கிலம் படிப்பது, பாஸ்போர்ட்டில் செய்வதையும் போல அரசியல் களத்தில் 30வது நாளில் முதலமைச்சராகிவிட முடியாது. அவர் ஒரு கட்டமைக்க வேண்டும். அவருடைய அரசியல் சித்தாந்தம் என்ன என்று சொல்ல வேண்டும். அவருடைய கொள்கை எது என்று அவர் முதலில் பிரகடனப்படுத்த வேண்டும். தன்னுடைய லட்சியத்திற்காக திரைத்துறையிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன், 200 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கிற ஒரு கோட்பாட்டை எடுக்க வேண்டும். தொடர்ந்து மக்களோடு பயணிக்க வேண்டும். இப்படி 1 அல்ல 2 அல்ல 5 வருடங்களோ 10 வருடங்களோ அவரோடு
சோர்ந்து போகாமல், சோரம் போகாமல், தடுமாறாமல் அவருடைய தொண்டர்கள் அவரோட பயணிக்க வேண்டும். இல்லை, ஏற்கனவே கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொல்லும்போது அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் கொஞ்சம் சேதாரம் வந்துச்சு. இப்போ இவரும் விஜயும் அண்ணா படத்தை, எம்ஜிஆர் படத்தெல்லாம் பயன்படுத்துறாரு, அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு சேதாரம்னு தொடர்ந்து அதிமுகவே பலவீனப்பட்டு இருக்கிற மாதிரி இல்லையா சார்? புதிய கட்சிகள் வரும்போது சார், நீங்கள் வந்து புதிய கட்சிகள் வருகிற போது இப்போ நீண்ட நெடி 7 முறை ஆட்சியில் இருந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 50 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மாதிரியோ ஒரு தலைவர்கள் இல்லை. ஒரு எளிய தொண்டராக இருந்த ஒருவர் தலைவராக இருக்கிறார். ஆக இதை அசைத்து பார்த்து விடலாம் என்று பல பேர் நினைக்கிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆலமரம். விழுதுகள் அதிகமாக இருக்கிறதை தவிர இது விழுந்து விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுக்கு உதயநிதி, பாமகவுக்கு அன்புமணி, நாம் தமிழர் கட்சிக்கு சீமான், பாஜகவுக்கு அண்ணாமலை, தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய்னு ஒரு யங் ஃபேஸஸ் இருக்கே. அதிமுக மட்டும் அங்கே பிளாங்கா இல்லை. வருவார்கள் யார்? நிச்சயமாக அது காலம்தான் அடையாளம் காட்டும். காலம்தான். சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரையை காலம் அழைத்தது அண்ணா என்று. மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரனை காலம் எம்ஜிஆர் என்று அழைத்தது. ஜெயலலிதா ஜெயராமை அம்மா என்று மக்கள் அழைத்தார்கள். இன்னைக்கு இப்போ பழனிசாமி அவர்களை எடப்பாடியார் என்று அழைக்கிறார்கள். நாளை காலம் அடையாளப்படுத்தும். அடையாளப்படுத்தணும். எனக்கு அப்புறம் இது வரும்னா இபிஎஸ் தானே அடையாளம் சார். அது காலம்தான் செய்யும். ஒரு சூழல் தான் செய்யும். காலமும் சூழலும் வருகிற போது அதுவாக முளைத்து கிடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது அடுத்த தலைவர்கள் வளர்வார்கள். அண்ணன் எடப்பாடியார் வருவார்னு நம்ம நினச்சி பார்த்தோமா? இல்லை. இங்கே ஒரு தலைவர் அம்மா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கலாமே. சொல்லிட்டு போனால் கூட இவர்களாக முட்டி மோத வேண்டும். இப்போ 3 பேர் முட்டி மோதுறாங்களே. யார்? சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ். அதாவது அது இப்போ யாரை தேர்ந்தெடுத்தாங்க? இபிஎஸ் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலமுருந்தி இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவருங்கிற அடையாளத்தோடு இருக்கிறார். மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எங்களை கட்டுப்படுத்தி இங்கே தான் இருக்கணும்னு கிடையாது. நாங்கள் விருப்பம் இல்லைன்னா போகலாம். ஆனால் நாங்கள் விருப்பப்பட்டு இருக்கிறோம். எடப்பாடியாருடைய அன்பால், ஆதரவால், அவருடைய அந்த உணர்வுபூர்வமான செய்கையால், தன்னலமற்ற பணியின் காரணமாக அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி இயல்பாக போயிட்டுருக்கு. கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா தொடர்பாக திரு இபிஎஸ் திமுக மீது கடும் விமர்சனங்களை முன்வச்சு ஒரு நிகழ்ச்சியை மத்திய அரசு நடத்தணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மரபு சார்ந்த நிகழ்வாக தானே இதை பார்க்கணும். இதில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவுங்கிற இடத்துக்கு ஏன் திரு இபிஎஸ் போனார்? நான் கேட்குறேன். அணுகுண்டு வெடித்து அகிலத்தின் கவனத்தை ஈர்த்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அவருக்கே நாணயம் வெளியிடலை. அந்த கட்சி தானே வெளியிடணும். அதுதான் சொல்கிறேன். அவங்களே வெளியிடலை. உங்களுக்கு வெளியிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ராஜ்யசபாலையும் மக்களவை மாநிலங்களவையிலையும் பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற அரசியல் கணக்கை பாஜக போடுங்க. கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக திமுக பாஜகவை எதிர்த்தாலோ, பாஜக திமுகவை எதிர்த்தாலோ தானே அவங்களுக்கே ஒரு அரசியல் லாபம் இருக்குது, தேர்தல் லாபம் இருக்குது. 2 பேரும் கை கோத்துக்கிட்டாங்க கூட்டணியாக்கவோ இல்லை மசோதாக்களை நிறைவேற்றவோனா, சித்தாந்த அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில் அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா என்ன அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் இருக்க? இல்லை, சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே, தெரியும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சித்தாந்த ரீதியில் பாஜகவுக்கு நேர் எதிர். ஆனால் ரகசியமாக அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்களும், உங்களுக்கு தேவையானவற்றை அவர்களும். தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது. இதுதான் நிகழ்ந்திருக்கிறது இந்த நிகழ்வில். வாக்கு அரசியலுக்கு காங்கிரஸும், உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவும் தேவைப்படுகிறது. இரட்டை வேட நாடகம், ரகசிய உறவு என்பதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் வெட்ட வெளிச்சமாக சொன்னார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய நினைவு நாளை கூட முறையாக அதிமுக அனுசரிக்கலைங்கிற விமர்சனத்தையும் திரு ஸ்டாலின். அங்கே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சிலை திறப்பதற்கு எவ்வளவு போராடினோம். எங்களுடைய எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் சரி, அதோ சார்ந்து கட்சி நிகழ்ச்சிகளும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் எடப்பாடியார் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் மலரஞ்சலி செலுத்திவிட்டுத்தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். இப்படிப்பட்ட நிகழ்வு திமுகவில் இருக்கிறதா? ஏதோ நாணயம் வெளியிட்டு விட்டால், ஏதோ 100 ஆண்டு காலம் வாழ்ந்துவிட்ட மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு அரசாங்க செலவிலே 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்களே, இவைகளெல்லாம் பண்ணிவிட்டால் அவர்கள் பெரியவர்கள், நாங்கள் ஒன்றும் பண்ணவில்லைன்னு அர்த்தமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை எல்லா மாவட்டங்களிலும்
எல்லா மாவட்டங்களிலும் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் வருவாய் மாவட்டங்களிலும் நடத்தியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இதை நாங்கள் வந்து மறுப்போமா? இல்ல, யார் பணத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது? சார் எல்லாம் இப்போ நூற்றாண்டு விழா யார் பணத்தில் நடந்தது சொல்லுங்க? அரசு பணத்தில். அதான் அரசு நூற்றாண்டு விழா அரசு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர், இந்த இயக்கத்தை தோற்றுவித்த தலைவர், எங்களுக்கு பாதுகாப்பாக நின்ற தலைவர், எங்களுக்கு எங்களுடைய உணர்வு பூர்வமாக இருந்த தலைவர். ஆக அவருக்கு நாங்கள் வந்து அரசு விழாவை எடுத்தோம். நூற்றாண்டு விழாவை நாங்கள் கொண்டாடினோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.